ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்ஸ் பருப்பு வகைகளை பத்தி பாருங்க. ஏராளமான பருப்பு வகைகள் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பருப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பருப்பு வகைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ப்ளோட்டிங், கேஸ் தொல்லை இதெல்லாம் வருது. இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு விதமா நம்ம ஊற வைக்கணும். இதை தெரிஞ்சு ஊற வச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பா இந்த கேஸ் இருக்காது. அது எப்படிங்கறது நான் சொல்றேன், நீங்க கவனமா கேளுங்க. தொலி இல்லாத பருப்பு, அதாவது துவரம் பருப்பு, மைசூர் தால், பாசி பருப்பு தொலி இல்லாதது, இது எல்லாமே நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் குக் பண்ணணும். உடைச்ச பருப்பு, அதாவது உளுந்து, பாசிப்பருப்பு தொலி உள்ளது, இதெல்லாம் 2 to 4 hours நம்ம ஊற வைக்கணும். இதுல தொலி இருக்கிறதுனால ஃபைபர் இருக்கு. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம குக் பண்ணணும். கடலைப்பருப்பு கூட ஹார்டானது தான். அதனால இந்த கடலைப்பருப்பு கூட 4 மணிக்கூர் ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குக் பண்ணணும். முழுசா தொலி உள்ள பயறு, அதாவது கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, முழுசா தொலி இருக்கக்கூடிய சிறுபயறு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் 6 மணிக்கூர்ல இருந்து 8 மணிக்கூர் வரை நல்லா ஊற வைக்கணும். ஹெவி லிக்யூம்ஸ் உள்ள பயர்கள், அதாவது ராஜ்மா, சென்னா, பச்சை பட்டாணி, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நைட் ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஊற வைக்கக்கூடிய நேரத்துல இதுல ஒரு பிரியாணி லீவ்ஸ், பெரிய கார்டமன், 2 கிராம்பு போட்டு நைட் ஊற வைக்கணும். பருப்பு வகைகள் குக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல தாளிப்பு சேர்க்கும் போது காயப்பொடி, ஜீரகம், அதுக்கு கூடயே ஜிஞ்சர், கார்லிக், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த தால் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது. அதே நேரத்துல ப்ளோட்டிங்கும் இருக்காது. இத்தனை பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பருப்பு வகைக்கும் டைமிங் இருக்கு. அதுபடி சோக் பண்ணி நான் சொன்னது மாதிரி குக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது. அதே நேரத்துல ப்ளோட்டிங்கும் இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.